ஹலோ கைஸ், இன்னைக்கு நம்மக்கிட்ட ரீசெண்டாக லான்ச் ஆன சாம்சங்கோட சாம்சங் ஃப்ளிப் சீரிஸ்லேருந்து நம்மக்கிட்ட இருக்கிறது சாம்சங் கேலக்ஸி சி ஃப்ளிப் 5. ஓகே, இன்னைக்கு இந்த வீடியோவில் இந்த ஃபோன் தான் அன்பாக்சிங் பண்ண போகிறோம். ஸோ வீடியோவில் போக நமக்கு இந்த வீடியோக்கு ஸ்பான்சர் பண்ணி பார்த்துடலாம். ஸோ வழக்கமாக கேட்காத வீடியோ ஃபுல்லாக பார்த்து பிடிச்சிருந்தா லைக் ஷேர் சப்ஸ்கிரைப்லாம் பண்ணிடுங்க. இப்போ நம்ம வீடியோக்குள்ள போகலாம். வீடியோக்குள்ள போக பண்ணி ஏன் நிதீஷ் நீங்கள் பார்த்துட்டு ஃபீவெடெக் தமிழ் இன்ஸ்டாவில் ஃபாலோ பண்ணிக்கோங்க. லிங்க் டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துருக்கேன். இப்போ நம்ம வீடியோக்குள்ள போயிடலாம். Big thanks to sponsors Samsung Smart Plaza Karur by MAYURI Electronics Private Limited. நம்ம Samsung Smart Plaza ஓட லொகேஷன் எங்கக்குன்னு பார்த்தோம்னா LGB Petrol Bunk ஆப்போசிட்டில் இவங்களோட லொகேஷன் இருக்குது. நெக்ஸ்ட் டைம் நீங்கள் எந்த ஒரு சாம்சங் ஹோம் அப்ளைன்சஸ் லைக் டிவி, ஃப்ரிட்ஜ், வாஷிங் மிஷின், ஏசி, மைக்ரோவேவ் ஓவன் எது நீங்கள் வாங்குறதாலுமே சாம்சங் ஸ்மார்ட் பிளாஸை விசிட் பண்ணி பாருங்கள். ஒரு பெட்டரான ப்ரைஸ் ரேஞ்சில் ஒரு நல்ல ஒரு ஆஃபர்ஸில் பண்ணி கொடுத்துட்ருக்காங்க. இவங்ககிட்ட எல்லா விதமான மொபைல்ஸ் அண்ட் ஆக்சரிஸுமே இவங்ககிட்ட அவைலபிளாக இருக்குது. டிவிஸ்னு வரும்போது 32 இன்ச்சிலேருந்து 65 இன்ச் வரைக்குமே லைவ் டேம் ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. அண்ட் இன்ட்ரெஸ்டிங்லி ஃபோட்டோ ஃப்ரேம் டிவி இவங்ககிட்ட அவைலபிளாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் 75 and 85 இன்ச் டிவி இவங்ககிட்ட அவைலபிளாக இருக்குது. ஃப்ரிட்ஜஸ்னு வரும்போது சிங்கிள் டோர் அண்ட் 2 டோர் எல்லா சைஸ்லையுமே இவங்ககிட்ட ஃப்ரிட்ஜஸ் அவைலபிளாக இருக்குது. வாஷிங் மிஷின் வரும்போது ஃப்ரண்ட் லோடர் அண்ட் டாப் லோடர் வாஷிங் மிஷின்ஸ் எல்லா விதமான ப்ரைஸ் ரேஞ்சும் இவங்ககிட்ட அவைலபிளாக இருக்குது. அண்ட் இன்க்ளூடிங் ஏசிஸ் எல்லா விதமான டன் ஆஃப் ஏசிஸும் இவங்ககிட்ட இருக்குது. மொபைல்ஸ்னு வரும்போது எல்லா விதமான லோ எண்ட் மாடல்ஸும் ஹை எண்ட் மாடல்ஸ் எல்லா விதமான மொபைல்ஸுக்கும் லைவ் டேம் ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. இன்க்ளூடிங் கேலக்ஸி வாட்ச் சீரிஸ், ஃப்ளிப் அண்ட் ஃபோல்ட் சீரிஸ்க்குமே இவங்ககிட்ட லைவ் டேம் ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. அண்ட் டேபோட S8 சீரிஸ் எல்லாத்துக்குமே இவங்ககிட்ட லைவ் டேம் ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. ஒரு நல்ல ஒரு பெட்டரான ப்ரைஸ் ரேஞ்சுக்கு எல்லா விதமான ஆஃபர்ஸும் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் எந்த ஒரு ப்ராடக்ட் வாங்குறதாலுமே சாம்சங் ஸ்மார்ட் பிளஸை விசிட் பண்ணி பாருங்கள். இவங்களோட கான்டாக்ட் டீடைல்ஸ் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். மறக்காமல் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஃபர்ஸ்ட் அன்பாக்சிங் வந்தோம்னா ஒரு பிளாக் கலர் பாக்ஸில் சென்டரில் ஃபோனோட ஃபோட்டோ, கீழே Z Flip 5G. ஸோ பாட்டமில் பார்த்தோம்னா பார் கோட்ஸ் எல்லாம் கொடுத்துருக்காங்க. டாப்பில் எதுவுமே இல்லை. அப்படியே பேக் சைடு பார்த்தோம்னா பாக்ஸ் கண்டென்ஸ், கலர் வேரியன்ட் அண்ட் ஸ்டோரேஜ் வேரியன்ட் எல்லாம் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஓகே, இது இருக்கட்டும். இப்போ நம்ம பாக்ஸ் ஓப்பன் பண்ணலாம். ஓகே, பாக்ஸோட டாப் லிட்டில் பார்த்தோம்னா நம்மளுக்கு ஒரு சின்னதாக ஒரு பாக்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ அதுக்குள்ளே நம்மளுக்கு ஒரு டைப் சி கேபிள், பிளாக் கலர் டைப் சி கேபிள், புக்லெட்ஸ், இது போக சிம் ஜெட் கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபோனை பார்த்தாலே தெரியும். ஸோ நமக்கு இங்கே இந்த ஃபோனில் சார்ஜர் கிடையாது. ஸோ செப்பரேட்டாக தான் வாங்கிக்கணும். இப்போ நம்ம ஃப்ளிப் ஃபோனுக்கு வருவோம். ஓகே, ஃபோன் அந்த பேப்பர் ராப்லேருந்து எடுத்துடலாம். ஓகே, பார்க்கறதுக்கு நல்லாவே இருக்குது கைஸ். ஃபோன் கையில் பிடிக்க நல்ல ஒரு ஹேண்டியான ஃபினிஷில் கொஞ்சம் வெயிட் பார்த்தோம்னா வெயிட் டிஸ்ட்ரிபியூஷன் நல்லாவே பண்ணியிருக்காங்க. ஓகே, இப்போ எடுத்து அதை ஓரம் வச்சிடலாம். ஓகே, இப்போ ஃபோனுக்கு வந்தோம்னா ஃபோனோட ஃபர்ஸ்ட் இனிஷியல் இம்ப்ரெஷன்ஸ் பார்க்கறதுக்கு சூப்பராக இருக்குது. ஸோ இதுதான் நம்மளோட ஃபர்ஸ்ட் அன்பாக்சிங் ஆன ஃப்ளிப் சீரிஸ். ஸோ அந்த ஃபோல்ட் பண்ணுறதுக்கு நல்ல ஒரு ப்ரீமியமான ஃபினிஷ் கொடுத்துருக்காங்க. பார்க்க செம்மையாக இருக்குது. ஸோ சாம்சங் பிராண்டிங் அந்த ஃபோல்ட் பண்ணுற இடத்துல வருது. ஸோ வேறு லெவலுக்கு ஃபோன் நல்லா பார்த்தோம்னா சூப்பராக கொடுத்துருக்காங்க. ஓகே, நான் ஃபோன் முன்னே போட் பண்ணல. ஓகே, இப்போ நம்ம ஃபோனை போட் பண்ணிட்டு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக எல்லாத்தையும் பார்க்க ஆரம்பிச்சிடலாம். இப்போ இந்த ஃபோன் டிஸ்பிளேன்னு வரும்போது ஸோ நம்மளுக்கு இங்கே பார்த்தோம்னா பிரைமரி டிஸ்பிளேயோட சைஸ் பார்த்தோம்னா 6.7 இன்ச்சுக்கான ஒரு ஃபுல் HD ப்ளஸ் டைனமிக் கேமரா 2x பேனல் கொடுத்துருக்காங்க. ஸோ டிஸ்பிளேஸ்னு வந்தோம்னா ஸோ செம சூப்பரான ஒரு டிஸ்பிளே. ஸோ கலர்ஸ்லாம் பார்த்தா செம வைப்ரண்ட்டாக இருக்குது. ஓகே, இந்த டிஸ்பிளே பார்த்தோம்னா ஸோ சாம்சங்கோட ஆம்லெட் பேனலை பற்றி சொல்லவே எப்பயுமே நல்லா பண்ணியிருப்பாங்க. ஓகே, நம்மளுக்கு இங்கே ஒரு சூப்பரான டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. ஸோ டார்க் மோடெல்லாம் கொடுத்துருக்காங்க. பிரைட்னஸ்னு வந்தோம்னா ஒரு 1750 நிட்ஸ்க்கான பிரைட்னஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ அவுட்டோர் யூஸ் பண்ணுறதுக்கு செம சூப்பராக இருந்துச்சு விசிபிலிட்டி எல்லாமே. ஓகே, நம்மளுக்கு இங்கே HD 10+க்கான சர்டிஃபிகேஷன்ஸும் கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் HDயில் நெட்ஃப்ளிக்ஸ், அமேசான்ஸ் இந்த மாதிரி நீங்கள் வீடியோஸ் HDயில் நீங்கள் இதனால் ஸ்ட்ரீம் பண்ணி பார்க்கலாம். ரெஃப்ரெஷ் ரேட்னு வரும்போது ஒரு 120 ஹெர்ட்ஸ்க்கான ரெஃப்ரெஷ் ரேட் கொடுத்துருக்காங்க. தேவைப்பட்ட 60 ஸ்விட்ச் பண்ணுறதுக்கான ஆப்ஷன்ஸ் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ 90 இப்போ மோஸ்ட்லி யாரும் கொடுக்குறதில்ல. ஸோ கொடுத்ததுன்னா கொஞ்சம் நல்லா இருந்திருக்கும். ஸோ நம்மளுக்கு இந்த பிக்சல் டென்சிட்டின்னு வந்தோம்னா ஸோ 425 பிக்சல் பெர் இன்ச் கொடுத்துருக்காங்க. ஸோ டிஸ்பிளே வரும்போது செம சூப்பரான டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க கைஸ். ஸோ டிஸ்பிளே பார்க்கறதுக்கு யூஸ் பண்ணுறதுக்கு செம சூப்பராக இருக்குது. ஸோ நல்ல ஒரு டிஸ்பிளே தான் கொடுத்துருக்காங்க இங்கே. ஸோ இங்கே உங்களுக்கு எட்ஜ் பேனல்ஸும் கொடுத்துருக்காங்க. ஸோ உங்களுக்கு தேவையானது நீங்கள் ஷார்ட் கட் பண்ணி அதில் நீங்கள் என்னென்ன ஆப்ஸ் மாதிரி நீங்கள் கஸ்டமைஸ் பண்ணி வச்சுக்கலாம். ஓகே, நம்ம இவ்வளோ பிரைமரி டிஸ்பிளே பற்றி பேசிகிட்டு இருந்தோம். ஸோ பிரைமரி டிஸ்பிளே நம்மளுக்கு எல்லாமே நீங்கள் யூஸ் பண்ணலாம். என்னென்ன யூஸ் பண்ண முடியுமோ அதுவே இன்னொரு டிஸ்பிளே செகண்டரி டிஸ்பிளே யூஸ் பண்ண முடியும். ஓகே, டிஸ்பிளேன்னு வரும்போது ஸோ நல்ல ஒரு சூப்பரான டிஸ்பிளே பிரைமரி டிஸ்பிளே பார்க்கறதுக்கு ரொம்ப நல்லாவே இருக்குது. அண்ட் பிரைமரி டிஸ்பிளே பற்றி பேசுனது போதும். இப்போ நம்ம இதோட செகண்டரி டிஸ்பிளே அதாவது கவர் டிஸ்பிளேக்கு வருவோம். ஓகே, இதை ஃபோல்ட் பண்ணால் நம்மளுக்கு ஒரு வெயிட் எ மினிட், ஹியர் இட் கம்ஸ். ஸோ நம்மளுக்கு ஒரு 3.4 இன்ச்சுக்கான ஒரு டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த டிஸ்பிளேவுமே நம்மளுக்கு ஒரு ஆம்லெட் பேனல் இருக்கிற ஒரு டிஸ்பிளே தான் கொடுத்துருக்காங்க. அன்ஃபார்ச்சுனேட்லி இந்த டிஸ்பிளே பார்த்தோம்னா ஒரு 60 ஹெர்ட்ஸ் பேனல். ஓகே, இதுவே போதும் இந்த டிஸ்பிளேக்கு. ஓகே, நம்மளுக்கு இந்த டிஸ்பிளே ப்ரொடக்ட் பண்ணுறதுக்கு நம்மளுக்கு கார்னிங்கோட கோலா கிளாஸ் விக்ஸ்டஸ் 2 ப்ரொடக்ஷன் கொடுத்துருக்காங்க. அண்ட் இந்த பிக்சலோட டென்சிட்டி இந்த டிஸ்பிளேட பிக்சல் டென்சிட்டி பார்த்தோம்னா 306 பிக்சல் பெர் இன்ச் கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம மோஸ்ட்லி இந்த டிஸ்பிளேல எல்லா ஃபீச்சர்ஸுமே நம்ம இந்த டிஸ்பிளே ஆக்சஸ் பண்ணலாம். குயிக் டாகிள்ஸ், ஸோ டே டைம், கிளாக், அலாரம். ஸோ மோஸ்ட்லி நீங்கள் என்னென்ன கஸ்டமைஸ் பண்ணணுமோ எல்லாத்துமே நீங்கள் இந்த டிஸ்பிளேலே கஸ்டமைஸ் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ தேவைப்பட்டால் நீங்கள் இந்த டிஸ்பிளே நீங்கள் மூவிஸ்,
மியூசிக்ஸ், ஸ்டாப் வாட்ச் எக்கச்சக்கமான ஃபீச்சர்ஸ் நீங்கள் ஸோ பிரைமரி டிஸ்பிளேல என்னென்ன பண்ணுவீங்களோ ஸோ இந்த அதில் பாதிக்கு மேலே நீங்கள் இந்த டிஸ்பிளேல பண்ண முடியும். ஸோ உங்களுக்கு பீரோஸ்லாம் ஆட் பண்ணுறேன், இந்த மியூசிக், வீடியோஸ், கேமராஸ் இதெல்லாமே உங்களுக்கு ஆட் பண்ணுறேன். நீங்கள் பார்த்துட்டு எப்போதுன்னு சொல்லுங்கள். ஸோ நீங்கள் முக்கால்வாசி இதுவே இந்த பிரைமரி டிஸ்பிளே பண்ணுறது அப்படியே நீங்கள் இந்த கவர் டிஸ்பிளேலையும் பண்ணிக்க முடியும். ஸோ நல்லா கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் கேம் விளையாடுறதா இருந்தாலுமே கேம் அது டவுட்டு தான். நீங்கள் மூவிஸ், வீடியோஸ் நீங்கள் எது பார்க்குறதாலுமே செகண்டரி டிஸ்பிளேல கூட பார்க்கலாம். செம்ம சூப்பராக கொடுத்துருக்காங்க. அஃப்கோர்ஸ் இந்த கவர் டிஸ்பிளேயுமே நம்மளுக்கு AMOLED பேனல் கொடுத்துருக்காங்க. கலர் குவாலிட்டி வேறு லெவலில் இருக்குது கைஸ். ஸோ இந்த டிஸ்பிளேலையும் நம்ம கேமரா ஆக்சஸ் பண்ணிக்கலாம். ஸோ செல்ஃபி கேமராவில் நீங்கள் வீடியோ எடுத்து போர் அடிச்சு தான். ஸோ இந்த டிஸ்பிளேவை நீங்கள் ஸோ ரியர் கேமரா யூஸ் பண்ணி நீங்கள் செல்ஃபியாக கூட கன்வெர்ட் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இன்னும் கொஞ்சம் குவாலிட்டியாக வேணும்னு நினச்சிங்கன்னா ஸோ டிஸ்பிளேஸ் வந்தோம்னா ஸோ பிரைமரி டிஸ்பிளே ஆகட்டும், செகண்டரி டிஸ்பிளே அதாவது கவர் டிஸ்பிளே ஸோ வேறு லெவலில் இருக்குது. ஸோ எனக்கு பிடிச்சிருந்துச்சு. மேபி ஃபஸ்ட் டைம் ஃப்ளிப் யூஸ் பண்ணுறதுனால எனக்கு இப்படி இருக்கலாமே இருக்கும். ஓகே, மற்றபடி டிஸ்பிளேன்னு வரும்போது ஸோ நல்ல ஒரு டிஸ்பிளே தான் இங்கே கொடுத்துருக்காங்க. டிஸ்பிளே வைஸ்னு வந்தோம்னா நல்ல டிஸ்பிளே தான் இங்கே கொடுத்துருக்காங்க. அண்ட் அந்த பெசல்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா அந்த ஃபோல்டபிள் இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த பீரோல்ஸ் ஆட் பண்ணுறேன். ஸோ லைட்டாக நீங்கள் நல்லா ஃபீல் பண்ண முடியும் அந்த ஃபோல்டிங் இதை. ஓகே, அடுத்ததாக இந்த ஃபோனோட பில்டுன்னு வந்தோம்னா ஸோ நம்மளுக்கு இங்கே ஒரு கிளாஸ் பில்ட் கொடுத்துருக்காங்க. சைட்ஸில் பார்த்தோம்னா அலுமினியம் ஃப்ரேம் யூஸ் பண்ணியிருக்காங்க ப்ரொடக்ஷனுக்கு. அண்ட் பேக் சைடில் பார்த்தோம்னா கோரில்லா கிளாஸ் விக்டர்ஸ் 2 ப்ரொடக்ஷன் கொடுத்துருக்காங்க. ஓகே, அஃப்கோர்ஸ் இந்த ஃபோன் பார்த்தோம்னா IPX8க்கான வாட்டர் அண்ட் டஸ்ட் ரெசிஸ்டண்ட்டும் கொடுத்துருக்காங்க. ஸோ நம்மளுக்கு இங்கே ஒரு ட்ராப் அண்ட் ஸ்க்ராட்ச் ரெசிஸ்டண்ட்டும் கொடுத்துருக்காங்க. ஓகே, ஃபோன் பார்த்தோம்னா ஃபோல்ட் பண்ணுறதுக்கு செம ப்ரீமியமாக கொடுத்துருக்காங்க. ஸோ நல்லாவே இருக்குது. ஸோ வித் திக்னஸ்ன்னு பார்த்தோம்னா ஸோ 6.9 mm திக்னஸ் அண்ட் வெயிட் பார்த்தோம்னா ஒரு 187 கிராம்ஸ் அரௌண்ட் கொடுத்துருக்காங்க. ஸோ கையில் பிடிக்க நல்ல ஒரு ஹேண்டியான ஃபினிஷ் கொடுத்துருக்காங்க. ஸோ வெயிட் டிஸ்ட்ரிபியூஷன் நல்லாவே பண்ணியிருக்காங்க கைஸ். ஸோ வெயிட் டிஸ்ட்ரிபியூஷன் நல்லாவே பண்ணியிருக்காங்க. அண்ட் பேக் சைடில் ஒரு டியூவல் கேமரா செட்டப். ஸோ அங்கே பேக் சைடில் பார்த்தோம்னா டிஸ்பிளே இருக்கிறதே தெரில. ஸோ செம்மையாக பண்ணியிருக்காங்க. பிளாக் கலர், கீழே பார்த்தோம்னா கலர் வேரியண்ட். ஓகே, இப்போ நம்ம கலர் வேரியண்ட்னு வந்தோம்னா மொத்தம் 4 கலர் ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. க்ரீம், கிராஃபைட், லாவெண்டர் அண்ட் மின்ட்டுங்கிற கலர் ஆப்ஷன். ஸோ நம்மக்கிட்ட இருக்கிறது மின்ட்டுங்கிற கலர் ஆப்ஷன். ஓகே, மோஸ்ட்லி நீங்கள் எல்லாமே பில்டு பார்த்தோம்னா நல்லா சாலிட் பில்டு கொடுத்துருக்காங்க. ஸோ கலர்ஸ் ஒரு 4 கலர்ஸ் அவைலபிளாக இருக்குது. அண்ட் இப்போ இதுக்கு முன்னாடி இந்த ஃப்ளிப் சீரிஸ்க்குமே இந்த ஃப்ளிப் 5க்குமே ஸோ அப்டேட்ஸ் சின்ன அப்டேட்ஸ் கொடுத்துருக்காங்க. எக்ஸாம்பிள் டிஸ்பிளே, கேமராஸ், ப்ராசஸர் இந்த மாதிரி அப்டேட்ஸ் கொடுத்துருக்காங்க. ஓகே, நம்மளுக்கு இந்த பில்டு பார்த்தோம்னா ஸோ சாம்சங் பிராண்டிங் அந்த ஃபோல்ட் பண்ணுற இடத்துல கொடுத்துருக்காங்க. ஸோ டிஸ்பிளே ஃபோல்ட் பண்ண உடனே ஸோ இங்கே அந்த ஃபோல்டிங்க்கு அந்த டிஸ்பிளேக்கு நடுவில் எந்த ஒரு கேப்புமே இல்லாமல் நல்ல ஒரு க்ளீனான இது கொடுத்துருந்தாங்க. பார்க்குறதுக்கு நல்ல ஒரு இது ஃப்ளிப் 4ல் நான் பார்த்து அதர் வீடியோஸில் சொல்கிறேன். ஃப்ளிப் 4ல் கொஞ்சம் கேப் இருந்த மாதிரி இருந்துச்சு. ஸோ இதில் அந்த கேப்பை ஃபுல்லாக ரெக்டிஃபை பண்ணி நல்லாவே பண்ணியிருக்காங்க. ஸோ பில்ட் பார்த்தோம்னா நல்ல பில்டு தான் இங்கே நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. அண்ட் அடுத்தது ஸ்டோரேஜ் வேரியண்ட் வரும்போது ஸோ மொத்தம் 2 ஆப்ஷன்ஸ் இங்கே கொடுத்துருக்காங்க. ஒன்று பார்த்தோம்னா 8GB RAM 256GB ஸ்டோரேஜில் வர வேரியண்ட். இன்னொன்று பார்த்தோம்னா 8GB RAM 512GB ஸ்டோரேஜில் வர வேரியண்ட். ஸோ நம்மக்கிட்ட இருக்கிறது 8GB RAM 256GB ஸ்டோரேஜில் வர வேரியண்ட். ஓகே, நம்மளுக்கு இங்கே அந்த 256GBயில் 211GB அவைலபிள் இருக்குது. 40GB சம்திங் எல்ஸ் யூஸ் ஆயிடுச்சு. ஸோ மெமரி எக்ஸ்பேண்ட் பண்ணுறதுக்கான ஆப்ஷன்ஸ் இங்கே இல்லை சேட்லி. ஓகே, இங்கே நம்மளுக்கு ஸ்டோரேஜ் டைப் பார்த்தோம்னா UFS 4.0 கொடுத்துருக்காங்க. ஸோ நல்ல ஒரு ஃபாஸ்டான ஸ்டோரேஜ் தான் கொடுத்துருக்காங்க. அண்டு அனதர் இம்பார்ட்டன்ட் திங்ஸ் கைஸ், பிளேஸ்மெண்ட்ஸ். ஸோ பாட்டமில் பார்த்தோம்னா பிரைமரி மைக், டைப் சி போர்ட், அப்புறம் ஸ்பீக்கர் கொடுத்துருக்காங்க. இதே நம்ம டாப்பில் நம்மளுக்கு செகண்டரி மைக் கொடுத்துருக்காங்க. ஓகே, டாப்பில் நம்மளுக்கு செகண்டரி மைக் கொடுத்துருக்காங்க. லெஃப்ட் சைடில் பார்த்தோம்னா சிம் ஸ்லாட் கொடுத்துருக்காங்க. ஓகே, ரைட் சைடில் நம்மளுக்கு பவர் அண்ட் வால்யூம் பட்டன்ஸ் கொடுத்துருக்காங்க. ஓகே, இப்போ நம்ம சிம் ஸ்லாட் ஓப்பன் பண்ணி பார்த்தோம்னா நம்மளுக்கு என்ன ஸ்லாட் கொடுத்துருக்காங்கன்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா ஓகே, நம்மளுக்கு இங்கே பார்த்தோம்னா ஒரு டியூவல் சிம் ஸ்லாட். ஓகே, 2 சிம் மட்டும் தான் போட முடியும். ஸோ மெமரி எக்ஸ்பேண்ட் பண்ணுறதுக்கான ஆப்ஷன்ஸ் கிடையாது. ஓகே, மற்றபடி ஸ்டோரேஜ் வேரியண்ட்னு பார்த்தோம்னா நல்ல ஒரு ஸ்டோரேஜ் வேரியண்ட் தான். ஸோ நல்ல ஒரு லாங் டேர்மாக யூஸ் பண்ணலாம். ஸோ ஃபோனை பில்டு கைஸ் சீரியஸாக நல்லாவே பில்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ நல்லாவே சூப்பராக பில்ட் கொடுத்துருக்காங்க. கையில் பிடிக்க செம்ம காம்பேக்டாக இருக்குது ஃபோல்ட் பண்ணதுக்கப்புறம். ஓகே, நெக்ஸ்ட் ப்ராசஸர். நமக்கு இந்த ஃபோனை ப்ராசஸர் என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தோம்னா 4 nm பில்ட் பண்ண ஸ்னாப் ட்ராகனோட 8th Gen 2 கொடுத்துருக்காங்க. ஸோ 8th ஜென்ரேஷன் ப்ராசஸர் 2nd சீரிஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ ஜிபின்னு பார்க்கும்போது Adreno 740 ஜிபிக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ செம பவர்ஃபுல்லான ப்ராசஸர். ஓகே, நம்மளுக்கு இங்கே ஆண்ட்ராய்டு வெர்ஷன் 13ல் ரன் ஆகிட்டுருக்கு. அண்ட் சாம்சங்கோட வெர்ஷன் பார்த்தோம்னா One UI 5.1ல் ரன் ஆகிட்டுருக்கு. ஓகே, பெர்ஃபார்மன்ஸ் வைஸ்னு வந்தோம்னா ஸோ டே டு டே டாஸ்க்காக கூட கேமிங் எல்லாத்தையுமே நல்லா ஈஸியாக ஹேண்டில் பண்ணும். ஸோ நீங்கள் தாராளமாக ஹை எண்ட் கேம்ஸ்லேருந்து எல்லாமே விளையாடலாம். ஸோ நம்மளுக்கு இந்த ப்ராசஸர் பார்த்தோம்னா கேமரா ஆப்டிமைசேஷனையும் நல்லா பண்ணியிருக்காங்க. ஸோ கேமரா சம்பளத்தில் ஆட் பண்ணுற கடைசியில் நீங்கள் பார்த்துட்டு இருக்குன்னு சொல்லுங்கள். ஸோ பெர்ஃபார்மன்ஸ் டே டு டே டாஸ்க் எல்லாமே இந்த ஃபோனில் ஈஸியாக நீங்கள் ஹேண்டில் பண்ணலாம். ஸோ செம சூப்பரான பெர்ஃபார்மன்ஸ் இருக்கும். ஸோ நல்லா 120 ஹெர்ட்ஸோட அந்த AMOLED பேனல். ஸோ பெர்ஃபார்மன்ஸ் பற்றி நீங்கள் ஒரி பண்ண வேண்டியது இல்லை. நல்ல ஒரு சூப்பரான பெர்ஃபார்மன்ஸ் தான் நம்மளுக்கு இந்த ஃபோன்லேருந்து கிடைக்கிது. ஓகே,
ஓகே, நெக்ஸ்ட் கேமராஸ்னு வரும்போது பேக் சைடில் நம்மளுக்கு டுவெல் கேமரா செட்டப் கொடுத்துருக்காங்க. பிரைமரி பார்த்தோம்னா ஒரு 12 மெகாபிக்சல் சென்சர் f1.8 அபேச்சரோட வித் ஆப்டிக்கல் இமேஜ் ஸ்டெபிலைசேஷனை கொடுத்துருக்காங்க. செகண்டரி பார்த்தோம்னா ஒரு 12 மெகாபிக்சல் சென்சர், அதுவும் f2.2 அபேச்சரோட 123 டிகிரி அல்ட்ரா வைடோட கொடுத்துருக்காங்க. ஸோ அல்ட்ரா வைட் சென்சர் அப்புறம் ஒரு பிரைமரி சென்சர் கொடுத்துருக்காங்க. இதே ஃப்ரண்ட்டில் அந்த பஞ்சோட ஒரு 10 மெகாபிக்சல் சென்சர் f2.2 அபேச்சரோட கொடுத்துருக்காங்க. ஓகே, கேமரா சாம்பிள்ஸ்னு வந்தோம்னா இது ஃபீச்சர்ஸ்னு வந்தோம்னா ஃபோட்டோ மூலம் நம்மளால் 10xக்கான ஆப்ஷன்ஸ் அவைலபிளாக இருக்குது. ஓகே, 10x தான் போகுது. ஓகே, இது போக அல்ட்ரா வைட் மோட் இதெல்லாம் கொடுத்துருக்காங்க. வேறு ஓகே, மோரில் பார்த்தோம்னா ஸ்லோ மோஷன், சூப்பர் ஸ்லோ மோஷன், பேரனோமோ, டைமில் சிங்கிள் டேக் ஃபீச்சர் எக்கச்சக்கம் கொடுத்துருக்காங்க. ஓகே, வீடியோட மேக்ஸிமம் ரெசல்யூஷன் 4K 60 fps வீடியோ எடுக்க முடியும். ஓகே, உங்களுக்கு கேமரா சாம்பிள்ஸ் எல்லாம் ஆட் பண்ணுறேன், நீங்கள் பார்த்துட்டு இருக்குன்னு கமெண்ட்ஸில் லீவ் பண்ணுங்கள். இப்போ இந்த ஃபோனோட பேட்டரின்னு வரும்போது ஸோ நம்மளுக்கு இங்கே பார்த்தோம்னா அரௌண்ட் ஒரு 3700 mAh பேட்டரி கொடுத்துருக்காங்க. இந்த பேட்டரியை பவர் பண்ணுறதுக்கு பாக்ஸில் சார்ஜர் இல்லை. ஸோ இந்த ஃபோன் சப்போர்ட் பண்ணுற சார்ஜிங் ஸ்பீடுன்னு பார்த்தோம்னா 25 வாட்க்கான சார்ஜிங் ஸ்பீடு இந்த ஃபோன் சப்போர்ட் பண்ணும். அரௌண்ட் ஒரு 1 ஹவருக்குள்ளே நீங்கள் இந்த ஃபோனை ஃபுல் சார்ஜ் பண்ணிடலாம். ப்ளஸ் 15 வாட் ஒயர்லெஸ் சார்ஜிங் சப்போர்ட்னு கொடுத்துருக்காங்க. அண்ட் 4.5 வாட் ரிவர்ஸ் ஒயர்லெஸ் சார்ஜிங் கொடுத்துருக்காங்க. ஸோ பேட்டரி லைஃப்னு பார்த்தோம்னா அரௌண்ட் ஈஸியாக 1 டே வரைக்கும் நல்லா தாங்கும் கைஸ் பேட்டரி லைஃப். ஸோ நீங்கள் நார்மலாக யூசேஜ் பண்ணுறீங்க அந்த மாதிரினா ஈஸியாக 1 டே வரைக்கும் தாங்கும். ஸோ கேமிங் நீங்கள் விளையாடுற மாதிரி இருந்துச்சுன்னா ஸோ மேபி கொஞ்சம் சீக்கிரம் ட்ரைன் ஆக வாய்ப்பு இருக்குது. ஸோ மற்றபடி பேட்டரி லைஃப்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் நார்மல் யூசேஜ் பண்ணும்போது நல்லா ஈஸியாக 1 டே வரைக்கும் நல்லா தாங்கும். ஸோ பேட்டரி லைஃப்னு பார்த்தாலும் பிரச்சனை இல்லை. ஸோ நீங்கள் சார்ஜர் மட்டும் செப்பரேட்டாக வாங்கிக்கோங்க. கடைசி இந்த ஃபோனை ப்ரைஸிங்னு வரும்போது ஸோ பேஸ் வேரியண்ட் 856 பார்த்தோம்னா 99,999 இருக்கும். 512GB பார்த்தோம்னா 1,10,000க்கும் செல் பண்ணுறாங்க ஆன்லைனில். ஸோ அப்போ டவுன் டிஃப்ரென்சஸ் இருக்கும். நீங்கள் உங்கள் இதில் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. அண்ட் ப்ரீ புக்கிங் பண்ணுறவங்களுக்கு இப்போ நிறைய ஆஃபர்ஸும் போயிட்டுருக்கு. மறக்காம அதையும் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அவ்வளோதான் இந்த வீடியோ எண்டுக்கு வந்தாச்சு. ஸோ இந்த ஃபோனை பற்றி என்னோட ஒப்பீனியன் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஸோ ஃபர்ஸ்ட் டைம் ஃப்ளிப் யூஸ் பண்ணியிருக்கேன். அண்ட் எனக்கு ஒன் ஆஃப் த ஃபேவரட்டாகவும் இருக்குது. ஸோ யூஸ் பண்ண வரைக்கும் எனக்கு ரொம்ப பிடிச்சது என்னென்னா அந்த செகண்டரி டிஸ்பிளே. ஸோ செம்ம கம்ஃபர்டபுளாக நீங்கள் ஃபோனை ஃபோல்ட் பண்ணி வச்சிருந்தாலுமே ஈஸியாக மோஸ்ட் ஆஃப் த நோட்டிஃபிகேஷன்ஸ், கஸ்டமைசேஷன்ஸ், கால்ஸ் நீங்கள் எல்லாமே இந்த செகண்டரி டிஸ்பிளே நீங்கள் கவர் பண்ணிக்கலாம். ஸோ மோஸ்ட்லி நீங்கள் மூவிஸாக கூட இந்த செகண்டரி டிஸ்பிளே நீங்கள் பார்த்துக்க முடியும். ஸோ நல்ல ஒரு சூப்பரான ஃபோன் தான். மேபி நல்ல ஒரு சூப்பரான ஃபோன் தான். எனக்கு ப்ரிஃபரன்ஸ் பார்த்தோம்னா ஸோ யூஸ் பண்ண வரைக்கும் எனக்கு எந்த இதுவும் இல்லை. ஸோ நல்ல ஒரு சூப்பரான ஃபோன் தான் கைஸ். ஸோ இந்த பட்ஜெட்டுக்கு நீங்கள் இந்த ஃபோன் வாங்குவீங்களா இல்லை அதாவது சாம்சங்கோட எஸ் சீரிஸ் ட்ரை பண்ணிங்கன்னா மறக்காம கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். ஓகே கைஸ், அவ்வளோதான் சின்ன வீடியோ. பிடிச்சிங்கன்னா மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள். பிடிச்சிருந்தா மறக்காம லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ, பாய்.